தனது மகன் ஓம்கார் பாலாஜியை பிட்பாக்கெட்டை போல கையில் ஸ்லேட்டை கொடுத்து நிற்க வைத்து போலீசார் புகைப்படம் எடுத்து அசிங்கப்படுத்தி இருப்பதாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் குற்றம் சாட்டியிருக்கிறார். நீதிமன்ற காவலில் ஓம்கார் பாலாஜி அடைக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கோவை ஈஷா மையம் குறித்த செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வரும் நக்கீரன் வார இதழை கண்டித்து இந்து மக்கள் கட்சி சார்பில் கடந்த மாதம் 27ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவரது மகனும் இந்து மக்கள் கட்சி இளைஞரணி மாநில தலைவருமான ஓம்கார் பாலாஜி பேசினார். அப்போது நக்கீரன் ஆசிரியர் கோபால் நாக்கை அறுக்க வேண்டும் என சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இது தொடர்பாக ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் கொலை, மிரட்டல் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் ரேஸ் கோர்ஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓம்கார் பாலாஜி சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த முன்ஜாமீன் மனுவை நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவில்லை. வழக்கு விசாரணைக்காக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்திருந்த ஓம்கார் பாலாஜியை கோவையில் இருந்து சென்ற தனிப்படை போலீசார் கைது செய்தனர். பின்னர் சென்னையில் இருந்து வியாழன் அதிகாலை கோவை ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைத்து வந்தனர். அங்கு அவரிடம் விசாரணை நடத்திய பின் மாலை 4வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஓம்கார் பாலாஜியை ஆஜர்படுத்தினர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அருண்குமார் ஓம்கார் பாலாஜியை வரும் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து அவர் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். நீதிமன்றத்தில் இருந்து சிறைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் பேசிய ஓம்கார் பாலாஜி கோவை காவல்துறை தன்னை குற்றவாளி போல் நிற்க வைத்து புகைப்படம் எடுத்ததாக குற்றம் சாட்டினார். இது மனித உரிமை மீறல் என குறிப்பிட்டார். என்ன சொல்றாங்க? குத்த வச்சு போட்டோ எடுத்தாங்க அக்யூஸ்ட் மாதிரி. மனித உரிமை மீறல் இது. ஏதோ நான் கான்விக்ட் மாதிரி. ஓம்கார் பாலாஜி நீதிமன்றம் அழைத்து வரப்பட்டிருப்பதை தொடர்ந்து அங்கு வந்த இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது ஓம்கார் பாலாஜிக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையில் காவல்துறையினரின் நடவடிக்கை இருந்ததாக குற்றம் சாட்டினார். மேலும் ஓம்கார் பாலாஜியை ரெகுலர் கிரிமினல் போல கையில் ஸ்லேட்டை கொடுத்து பிக்பாக்கெட் திருடர்களை நிறுத்துவது போல நிற்கச் செய்து போலீசார் புகைப்படம் எடுத்திருக்கின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார். மன உளைச்சல் எப்படி பண்றாங்கன்னா, அவரை ஓம்கார் பாலாஜியை ஒரு வேற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு ஏதோ ரெகுலர் கிரிமினல் மாதிரி அவருக்கு கையில் ஒரு ஸ்லேட்டை கொடுத்து அதில் அவருடைய பேரை எழுதி இந்த கிரைம் நம்பர்லாம் எழுதி இந்த பிக் பாக்கெட்டு திருடர்கள் இவங்களெல்லாம் ஸ்லேட்டு பிடிச்சிட்டு நிற்க வைக்கிற மாதிரி நிற்க வச்சு படம் எடுத்து அந்த படத்தை உடனே நக்கீரன், யூடியூப் ரூட்டர்ஸ் போன்ற அந்த ஊடகங்களுக்கு அனுப்பி, இப்போ தமிழ்நாடு காவல்துறைக்கு இதான் வேலை. நக்கீரனுக்கு போட்டோ எடுத்து கொடுக்கறதும் யூடியூப் ரூட்டர்ஸுக்கு அவங்களுக்கு போட்டோ எடுத்து கொடுக்கறதும் காவல்துறைக்கு வேலையா? அவமானப்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு இதை செய்கிறார்கள். நாங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். இத்தகைய அவமானங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒருபோதும் பணிந்து போக மாட்டோம். எங்களுடைய அறப்பணி தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தொடர்பாக நாங்கள் நீதிமன்றத்திலே புகார் செய்து உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். எந்த விவகாரத்தில் சர்ச்சை பேச்சை கருத்துரிமை என்று நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு ஜாமீன் வழங்குமா அல்லது விசாரணைக்கு பின் போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வார்களா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.